Hi my dear business என் பேர் கால்ஃபன் எம்பி. ஆப்ரேஷன் தியேட்டர் அனாஸ்தீசியா டெக்னாலஜியோட கட் ஆஃப் என்ன, போன வருஷத்தோட கட் ஆஃப் என்ன, இந்த வருஷத்துக்கு என்ன கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த கோர்ஸை எதிர்பார்த்துருக்கீங்க, அனஸ்தீசியா படிக்கணும்னு. மொத்தமாக இந்த அனஸ்தீசியா கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு 14 காலேஜஸில் வரும். அப்புறமா உங்களுக்கு சீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக 300, மோரார்லெஸ் உங்களுக்கு 300, ஒரு 320 இல்லைனா 280 இருக்கும். அது கவுன்சிலிங் டைம் அப்போ உங்களுக்கு சீட்ஸ் கொஞ்சம் மாறும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 300 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கேட்டகரி வைஸாக பார்த்துடலாம் போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குன்னு. ஓசிக்கு 189 ப்ளஸ், பிசிக்கு 180 ப்ளஸ், பிசிஎம்க்கு 184 ப்ளஸ், எம்பிசி/டிஎன்சிக்கு 185.5 ப்ளஸ், எஸ்சிக்கு 182.5 ப்ளஸ், எஸ்சிஐக்கு 178.5 ப்ளஸ், எஸ்டிக்கு 176.5 ப்ளஸ். இப்போ இந்த வருஷம் நம்ம எந்த கட் ஆஃப் மேலே ட்ரை பண்ணலாம்னா, ஓசி ஒரு 185 மேலே ட்ரை பண்ணுங்கள், பிசி ஒரு 180, 175, 178 மேலே ட்ரை பண்ணுங்கள், பிசிஎம்க்கு ஒரு 180 மேலே ட்ரை பண்ணுங்கள், எம்பிசி/டிஎன்சி ஒரு 180, எஸ்சிக்கு ஒரு 178, 177, எஸ்சிஐக்கு 178, எஸ்டிக்கு ஒரு 176. ஒரு கட் ஆஃப் பொறுத்தவரையும் அது ரேங்க் லிஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு, கவுன்சிலிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்கன்ற டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த கேட்டகரியில் எவ்வளோ மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, மோரார்லெஸ் இதே தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சேஞ்ச் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சொன்ன கட் ஆஃபில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் போன வருஷம் கட் ஆஃபில் இருந்தாலும் சரி, ஒரு 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் ட்ரை பண்ணலாம். 10 மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்களும் கவுன்சிலிங்கில் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதனால் இந்த கட் ஆஃப் வந்துச்சு, நான் ஒரு மார்க் கம்மியாக இருக்குது, எனக்கு கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு 5 மார்க் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கோம். 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். அதாவது இதோட கன்ஃபார்மாக அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். கீப் ஸ்மைலிங், ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். Thank you for watching friends. Thank you.